எதுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னா, நாம் வளைந்து கொள்வதற்கு தேவனுக்கு இடம் கொடுக்கும் தேவன் காத்திருக்க வேண்டும். நாம் நம்ம கர்த்தர் நம்மளை நல்ல பானையாக செய்ய முடியாது நம்ம காத்திருக்க வேண்டும். குறிப்பாக நம்மளோட பலங்களை எடுத்து போட்டு புது பலன் அடைய செய்யணும், காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி அவங்க ஒரு பலவீனத்தோட கத்திரங்க உயர்த்த மாட்டார். ஒரு பலவீனத்தோட ஒரு நோஞ்சா மாதிரி எடுத்து ஒரு சீட்டு கொண்டு போகிறார். உங்களை பலப்படுத்தி தான் கத்திர செய்வார். அந்த இடத்துல சீட்டுக்கு தேவையான பலத்தை கொடுத்து தான் உங்களை உட்கார வைப்பார். ஒரு பலவீனமானவன் சில உயர்ந்த இடத்துல உட்கார முடியாது. உட்கார ஆசைப்பட்டாலும் அவன் சீட்டில் உட்கார முடியாது, விழுந்துருவான். அப்போ கத்தை என்ன செய்ய தெரியுமா, அந்த நேரங்களில் அவன் என்ன செய்வார், அந்த சீட்டில் உட்கார வைக்க முடியும் பண்ணால் என்ன செய்வார், வர பலப்படுத்துவார். பானையை வளைந்து கொள்ளும்போது வளைய முடியாது செய்வார். அதுக்காக சில கஷ்டங்கள் இருக்கும். பானை வளையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இஞ்சி வளையலாம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் தேவன் பானையை செய்யறதுக்கு நம்மளே பாத்திரமாய் வளைந்து கொடுக்கலன்னா நாம் உயர்த்தப்பட முடியாது.